பிரபாஸ் கதவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழக அரசின் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இல்ல திருமண விழா புதுக்கோட்டையில் நேற்று நடைபெற்றது. திருமண நிகழ்ச்சி நேற்று காலை நடைபெற்ற நிலையில் நேற்று மாலை திருமண வரவேற்பு நடக்கவிருந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக இருந்த நிலையில் தமிழக முதலமைச்சரின் புதுக்கோட்டை பயணம் ரத்து செய்யப்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தேசிய கட்சியின் மாநில தலைவருக்கே பாதுகாப்பு இல்லை என சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். பராமரிப்பு பணிக்காக சென்னையில் 2 நாட்கள் மின்தடை செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகாராஜா திரைப்படம் திரையரங்குகளில் வெளியான நிலையில் இப்படம் 25 நாட்களை கடந்து உலகம் முழுவதும் ரூபாய் 100 கோடி வசூலித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. CBSE நியமன தேர்வில் இந்தி திணிக்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி மந்திரி கிசு வெங்கடேசன் MP கடிதம் அனுப்பியுள்ளார். எங்களுக்கு சாதி கிடையாது என ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய நடிகர் சாய்தீனா உருக்கமாக தெரிவித்துள்ளார். தலித் மக்களின் தலைவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் குடித்து 65 பேர் உயிரிழந்த நிலையில் கள்ளசாராயம் காய்ச்சுவதை தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் முக்கிய தலைவர்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். ஒடிசாவில் பூரி ரத யாத்திரை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கேரளாவில் அமீபா நுண்ணுயிர் பரவல், தமிழகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கோவையில் சில நாட்களே ஆன பச்சிளம் குழந்தை சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தம்மை அழைத்தால் அவரது கட்சியில் சேர தாம் தயார் என நடிகர் ராதா ரவி கூறியுள்ளார். ஜெயலலிதாவின் தொண்டர்கள் திமுகவை வீழ்த்த மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என டிடிவி தினகரன் பேட்டியளித்துள்ளார். மக்களை கண்டு அஞ்சுகிறது அதிமுக, தேர்தலில் மக்கள் பாமகவுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். ஓமலூர் அருகே மாணவர்கள் உருவாக்கிய செயற்கைக்கோள் சேகரித்த தரவுகள் குறித்தும் அடுத்த கட்ட ஆய்வுக்கான திட்டமிடல் குறித்த கூட்டம் நடைபெற்றது. அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தொடர்புடைய 12 இடங்களில் நடந்த CBCID சோதனை நிறைவு பெற்றது. ஈரோடு கோபிசெட்டிப்பாளையம் அருகே வார விடுமுறையொட்டி கொடிவேரி அணையில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். திருமணத்துக்கு பெண் தேடும் ஆண்களே உஷார், ஆன்லைன் மூலம் அறிமுகமாகி ஏமாற்றும் பெண் திருப்பூரில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. துரோகத்தின் மொத்த உருவமே அண்ணாமலைதான் என எடப்பாடி பழனிசாமி காட்டமாக பேசியுள்ளார். சென்னையில் போலீஸ் போல நடித்து பணம் பறித்த வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் சேலம் மாவட்டத்திற்கு மட்டும் ரூபாய் 1638 கோடி மதிப்புள்ள முதலீடுகள் கிடைத்துள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தெரிவித்துள்ளார். முகூர்த்தம் விடுமுறையொட்டி பழனிக்கு பக்தர்கள் கூட்டம் படையெடுத்தனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான 2வது T20 போட்டி மழையால் ரத்து செய்யப்பட்டது. பரபரப்பான ஆட்டத்தில் 1 ரன் வித்தியாசத்தில் திருப்பூரை கோவை கிங்ஸ் வீழ்த்தியுள்ளது. தங்கம் விலையில் மாற்றமில்லை. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 54,560 ரூபாய்க்கும் 1 கிராம் 6,820 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக பரவலான மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் இன்று தமிழகத்தில் உள்ள 7 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.